அப்போது அங்கே வரும்போது சார் ஃபஸ்ட்டு டே சார் எனக்கு ஒரு டைலாக் இருக்கா சார்? டைலாக் கொஞ்சம் சின்ன டைலாக் சார், நோ ப்ராப்ளம் சார், பண்ணிடலாம். ஓகே, அப்போ சின்ன டைலாக் கொடுத்து அது ஓகே. செகண்ட் டே வந்து மார்னிங்கில் ஈவினிங்கில் வந்து சார் ரெடியா சார்? ரெடி சார். டைலாக் இருக்கா வாங்க தரேன். அப்போ விழிச்சிட்டு போய் ஓகே ஒரு குத்து டைலாக், இத்தனை டைலாக் எப்படி இது வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி கட 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 கட. நான் இது கேட்டு இது ஃபிலிம் ஃபுல்லாகவே இருக்கு. இல்லை இல்லை இது உங்களை மட்டும்தான். எனக்கு டைலாக் கண்ணை என்ன சொல்றது எல்லாம் உங்களுக்கு தான். ஓகே சார் இந்த மாதிரி ஓகே. அப்போ எனக்கு விக்ரம் சார் இவரு எல்லாரும் இருக்கு. செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே நானும் சாரும். அது எனக்கு டைலாக் இல்ல புன்னட இல்ல சார் முடியல சார் இத்தனை மட்டும். அப்ப நான் தமிழ் ஓகே சூப்பர் செட். நெக்ஸ்ட் டே வந்து சார் குத்து டைலாக் இது வந்து கேட்டு அப்புறம் நான் சொன்னேன் சார் அது அப்பா இல்ல சார் இது இன்னைக்கே சார் நாளைக்கு எடுத்துடலாம் பரவாயில்ல சார் இது சிங்கிள் ஷாட் தான். சிங்கிள் ஷாட்டா? திடீர்னு 3 அட்டாக் வந்து போச்சு எனக்கே தெரியும். சிங்கிள் ஷாட்டா சார் இது எப்படி சார்? நான் பதிய வெளியில இறங்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஏரிய தெரியல, வழி தெரியல, ஃபுல் ஒரு காடுக்குள்ள ஷூட்டு. அப்போ திருப்பி வந்து ஓகே சார் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து இது சார் இது எப்படி எடுக்கிறது, குறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நானும் விக்ரம் சாரும் அது எல்லாரும் ஆகிட்டு பர்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ சாரு குறை ஹெல்ப்பு செய்து அவரெல்லாம் கம்ஃபர்ட் ஆக்கி இந்த எல்லாம் இது இப்படி தான் அதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்போ எனக்கு கொஞ்சம் கூட நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஆக்கி அப்போ சாரு இடக்கி சொல்லும் இது சூப்பராக இருந்துச்சு. அப்போ நான் அந்த மாதிரி மோட்டிவேஷன் இதெல்லாம் கிடச்சாச்சு. அப்போ சிங்கிள் பிட்டு தான் ரிஹர்சல் பண்ணி அதில் நிறைய இருக்கு. அப்போ சொல்லலாம் சார் கன் ஷாட் இருக்குது, ஃபயர் ஒர்க் இருக்குது, இந்த பாம் பிளாஸ்ட் இருக்குது, இது ஃபைட் இருக்குது, ஆக்சிடென்ட் இருக்குது. இதெல்லாம் ஒரு വലിയ இவெண்ட் தான் 60 மினிட்டுக்குள்ள. அப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பிட்டாகிட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் முடிஞ்சு 3ஆம் நாள் ரன் த்ரூ பார்த்ததுக்கப்புறம் அவர் டேக் எடுத்தார். எல்லாமே நான் சொல்லு சார் டேக் எடுத்து ஓகே சொன்னாரு. ஒரு 5 நிமிஷம் அப்புறம் நான் பார்க்கும்போது சார் அழுந்துட்டே இருக்கு. என்ன சார் எல்லாம் அவர் விற்கிற சார் எல்லாரும் அவரை கிட்ட போய் என்ன சார் இல்லை சார் எனக்கு ஒரு ஒரு டேக் கூட போயிடலாம், 1 மோர் போனோம் சார். காலை ஒரு 4 மணி ஆச்சு. இது எல்லாமே நைட் ஷூட்டா காலையில இன்னும் இல்லை நான் உடனே வெளுத்துடும். அப்போ அங்கே நிற்கும்போது சாதாரண இது எப்படி இது சாதாரண ஒரு ஃபிலிமில் இந்த எல்லாம் ரீசெட் பண்ணதுக்கு ஒரு 2 hours 3 hours மினிமம் இருக்கும். வண்டி இதெல்லாம் ரீசெட் பண்ணணும். எனக்கே தெரியாது ஒரு ½ எல்லாம் ரீசெட் ஆயிடுச்சு. ஒரு 4:30 நம்மளை ஷோட் எடுத்து அதுக்கு எடுத்தே ஆகணும் வேற வழியே இல்லை. அது ஷோட் எடுத்து அதுக்கப்புறம் மீண்டும் சார் அழுதுட்டே இருக்கு. என்ன சார் சந்தோஷமா அந்த மனுஷன பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கூட்டிட்டு வந்து 3 அட்டாக் 4 அட்டாக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவரு சில சமயங்கள்ல ப்ரொடக்ஷன் வந்து சார் 3 வண்டி இன்னைக்கு கிடக்கல. ஓ அப்படியா? அப்போ நான் சார் இன்னும் டைலாக் சமைச்சேன் என்னன்னா அப்படியே நம்மளை கூலாக்கிடும். அது அவருக்கு என்னது வேணுமோ அது ஒவ்வொரு பேருக்கிட்டு அவர் கண்டிப்பா எடுத்துடும். அதுக்காக இது நேச்சராகவே இவரை கூட நின்றுட்டேன். இது கண்டிப்பா இதில் அன்சாரோட டைரக்டர் பிரில்லியன்ஸ் அது இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும். So from one national award winner to another national award winner, how is it working? இல்ல அதன்னு சொல்ல முடியாது. National plus state award for comedy. ஆமா எவ்வளவு வாங்கி. So சாருக்கு வந்து he loves அதுவும் குட் ஆக்டர்ஸ்லாம் பார்த்துட்டாருன்னா போய் உட்காந்து அவரை கொஞ்சிட்டு பாரு என்ன நீ இப்படி பண்ண நமக்கே தோணும் சார் நீங்கள் விக்ரம் சார் நீங்கள் அதை மறந்துடாதீங்க அப்படி சொல்லணும் போல தோணும். ஸோ ஹவு இஸ் இட் இவர் ஹீ இஸ் ஆன் போர்ட் வீரதீர சூரன் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். இவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் கெனி சாராகவே பார்க்குறது அந்த அழகான கெனி சாரை நாங்கள் பார்க்க முடிகிற ஒரு படம் அப்படிங்கிறப்போ somebody like சுராஜ் coming in, how was it for you sir? இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தோம் இந்த படம் வந்து ரொம்ப ராவாக இருக்க போகிறதுனால எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். விச் இஸ் வை வி
லைக் எஸ்ஜேலாம் வர்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வர மாதிரி இருந்துச்சு. இல்லை உண்மை செட் ஆனஸ்ட்லி You are like really நாங்கள் yes பேசிட்டே இல்ல. இருப்போம்ல சார் இப்போ நான் சாரை பார்க்க போகிறேன், சார் கதை கேட்டார், சார் ஓகே சொல்லிட்டார், எல்லாத்தையுமே பிகாஸ் இட் இஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு ரோலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது துஷாரா கேம், துஷாரா இஸ் ஆல்சோ பெர்ஃபார்மர், இன்னும் அப்படி இருக்கும்போது ஸோ இவர் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியான கேரக்டர். ஆக்சுவலி எல்லா கேரக்டர்ஸுமே கொஞ்சம் கிரேயாக தான் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். யாருமே வில்லன் ஹீரோ அப்படி, நானும் வில்லன் தான். எல்லாருக்கும் நெகட்டிவ் ஷேட் இருக்கும், பாசிட்டிவ். ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்களோட வாண்ட் அது வந்து கரெக்டாக இருக்கும். லைக் இவர் வந்து யூ வில் நெவர் சீ இஸ் வில்லன், ஐ இஸ் பாசிட்டிவ், ஐ எம் நாட் வில்லன், ஐம் நாட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க ஃபேமிலியிலன்னு இருக்கிறதுனால இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட இது கரெக்டாக இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே செல்ஃபிஷ் இன் சம் வே. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய லேயர்ஸ் என்னன்னா அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும்போது the moment we heard we were very kicked about it. And அவரோட எல்லா படங்களும் அண்ட் இப்போ ஓடிடினால we see everything la, we all like his work. In fact I saw him in சிங்கப்பூர்னு. இல்லை சார், அது நான் சொல்லலாம். ஆமாம் அவர் சொன்ன, நான் சொன்ன நியூஸாக இருக்கும் அவர் சொன்ன ஒரு இல்லை. ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து 2005 மஜா ஃபிலிம் ஷூட் நடக்கும்போது, அப்போ ஒரு நடிகரில் ஃபஸ்ட் இது வந்து ஒரே ஒரு குறுக்கீடு. ஆக்சுவலி இந்த இதில் வந்து நாங்களாம் பேச போகிறோம், அவர் அமைதியாக இருக்க போகிறோம்னு நினச்சிங்க. நீங்கள் தைரியம் நல்லா இதெல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்டதா இருக்கும். ஒரு வார்த்தை தமிழ் தெரியாது. இதெல்லாம் இங்க வந்து இவங்க பேசும்போது தமிழ்ல மட்டுமே பேசுவோம். ஆமா சார், நீங்க 4 பக்கத்துக்கு 2வது நாள் கொடுத்தா பின்ன படம் முடிஞ்சா இப்படிதான் தமிழ் வரும். அது 40 பக்கமா? சூப்பர் ட்ரைனிங் எல்லாரும் சார், அது எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இனி இப்போ 2005 மஜா கதை. மஜையில் இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு நடிகரை கூட, அது ஹீரோட கூட, அது விக்ரம் சாரோட கூட நானும் ஒய்ஃபு எல்லாம் இருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போய், அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் ஒரு மாலில் போய், அது எனக்கு ஃப்ளைட்டுன்னு டைம் ஆச்சு. அப்போ டேய் வா, என் ஃப்ரெண்டு விളിച്ചിട്ട് யாராவது வருவிட போவா എന്ന് പറഞ്ഞിട്ട് சீக்கிரம் போகும்போது ஒரு ஆள் வந்து, அது நான் உன்னோட ஃபேனு, ஹாய் ஹலோ சுராஜ், நம்ம ஹலோ ஃபோட்டோ எடுக்கணும், ஓகே ரெடி நிற்கும்போது, ஏய் விக்ரம் சார். நிறைய சார் நான் ஒரு ஃபேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். ஐயோ நான் எடுத்து சார் ஒரு ஃபோட்டோ சார், ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போவே எனக்கு ஆக்ரகம் இருந்தது, இவரை கூட நடிக்கணும் ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது சார்னு இருக்குது. அது எனக்கும் வந்து சினிமையில் போனோம், மிமிக்ரியில் போனோம், இதெல்லாம் ஆசை இருந்தது. பட் ஃபேமிலி வந்து அச்சம் வந்து ஃபோர்ஸில் இருக்கார், அப்போ அவரும் ஃபோர்ஸில் போனோம். எனக்கு தால்பரியம் இல்லை. அச்சம் வந்து மிலிட்ரி, பிரதர் வந்து மிலிட்ரி, நான் வந்து மிமிக்ரி. அப்ப அப்படியே போயிட்டா கொஞ்சம் டைமுக்குள்ள வாங்க சார் களத்துல இறங்குங்க. சுராஜோட இன்டர்வியூ நாங்களாம் ஆடியன்ஸ். மிமிக்ரி. அதுக்கப்புறம் ஓகே இனி என்ன செய்யும், அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கை உடஞ்சி ஆக்சிடென்ட்ல கை போச்சு. அப்போ இன்னும் என்ன பண்ணுவோம், ஆக்டிங் எல்லாம் போச்சு, இனி வாழ்க்கையில் இன்னும் என்ன ஆகிடும். அப்போ சாரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். அதில் அது டாக்டர் அது நடக்க முடியாதுன்னு சொல்கிறது, அது அவரோட பேஷன்லால் அவர் எங்கேயோ ஆக்டர் லெவலில் எங்கேயோ போயிட்டார். அப்போ அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் லொக்கேஷனில் அது வேற ஆள் தான். ஆக்டிங்கில் நம்மளை நெட்டி பார்க்க நிற்கும்போது லொக்கேஷனில் வந்து எல்லாம் ஒரு சிங்கிள் டே நைட்டு தான் ஷூட்டு. நைட்டு ஒரு 6:30 ஆகும்போது சார் வரும், 7 o'clock கேரவான் இறங்கி കഴിഞ്ഞാൽ പിന്നെ திரும்பி லாஸ்ட்டு எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் சார் போகும். அப்போ அப்படி இறங்கி வரும். சாதாரணமாக சினிமையில் ஒரு ஹீரோ வரும்போது எல்லாரும் கூடுதல் கிட்ட வராருல, அவர் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பின்னாடியா கொஞ்சம் தள்ளி நிற்பார். பட் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை, சார் வரும்போது தேனீச்சை கூடலையே அந்த மாதிரி எல்லாரும் சாருக்கிட்ட வருன்னா, இது என்னடா இது வரும். அவர்கிட்ட ஒவ்வொரு பேர் எடுத்து பேசும். அது எனக்கு புதுசு. இது என்ன சார், அவர்கிட்ட எல்லா செக்ஷன் அசிஸ்டண்ட்டு அது எல்லாரும் பேர் எடுத்து பேசி எப்படி இருக்கு, என்ன இருக்கு, நல்லா இருக்குங்களா, ஓகே இனி யாராவது இங்க வரல, டே குமாரு நீ எப்படி இருக்கு, அப்ப அவரு ஆமா He's killing it.
He's killing it. ஓ சரி சார் சரி நேற்று எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே எல்லாமே கரெக்ட் சார் எல்லாம் கரெக்ட் அப்படி எல்லாம் நின்று எல்லாவரையும் ஹெல்ப் பண்ணுவார் இவரோட இது வந்து இந்த மேக்கப் மேம் வந்து பாம்பே எனக்கு வந்து விக்ரம் சார் அவருக்கு மட்டும் இல்ல எனக்கு மட்டும் அல்ல ஒவ்வொரு பேருக்கும் சார் ஃப்ரீயே நிக்கவே இல்லை ஃபுல் எனர்ஜெட்டிக்காக ஒரு பேசணும் அதாவது ஒரு இடைக்கு கேமரால ஒரு கட்டர் போடுறேன் சரி வெயிட் பண்ணு அது ஃபைட்டு கை உடைஞ்சா ஓகே அது இந்த க்ரீம் போடு உனக்கு இந்த க்ரீம் போடு எல்லாம் அது மேக்கப் இவருக்கு எல்லாருக்கும் மேக்கப் எல்லாம் இது கொடுத்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லை இது எல்லா யூனியன்லயும் கார்டு போட்டிருக்காரு டிஃபரெண்டான ஆளு அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் சார் வாட் அன் ஆக்டர் வாட் அன் அமேசிங் பர்சன் லவ் யூ சார் உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கே தெரியாது அது ரொம்ப சந்தோஷம் ஐயோ ஆனா சிராஜ் சார் நீ இவ்வளவு பிரிஞ்சு நாங்களாம் வாயடிச்சு போயிருக்கோம்ப்பா ஐயோ ஹவ் ஃபன்னி இஸ் அவர் மிலிட்டரி இவர் மிலிட்டரி நம்ம மிலிட்டரி இன்டர்வியூக்கான பர்பஸ் முடிஞ்சிச்சு இல்ல நான் திரும்ப வருவேன் உங்ககிட்ட பர்பஸ் முடியல சார் வந்து எனக்கு பிக் ஃபேன் எல்லா மூவி நான் பார்ப்பேன் நீங்க பாத்துருப்பீங்க எல்லா மூவி அப்போ இந்த ஆளை நேரிட்டு பார்க்கணும் அப்போ நம்ம பக்கம் வீட்டில் பையன் மாறுற எல்லாம் சொல்லும் இந்த படத்துல போரு அவரு பக்கத்து வீட்டு பையன்மார்கிட்ட போய் என்ன சார் சொல்லும் இல்ல ஃப்ரெண்டு தான் நெய்பர்ஸ் அப்போ அவரு டேய் விக்ரம் சாரோட படம் இருக்குடா விக்ரம் சார் அது எஸ்ஜே சூர்யாவும் இருக்கு எஸ்ஜே சூர்யா சார் இருக்கா ஓகே அப்போ இங்க வரும் அவரை படம் எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஆக்டிங் ஒரு நிறைய சொன்ன மாதிரி நம்ம இது இல்லையா சிவாஜி சாரோட லைட்டா அதெல்லாம் எடுத்துட்டு வேற மாதிரி அவரு பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த மாதிரி ஒரு சீரியஸா காமெடி பண்றவங்க இங்க கொஞ்சம் கம்மி தான் சார் ஒவ்வொரு கேரக்டரும் சீரியஸான காமெடி பண்றோம் அது எனக்கும் பயங்கர பிடிக்கும் அப்ப அதுக்கப்புறம் லொகேஷன்ல வரும்போது எடுத்துட்டு போற மாதிரி புரிஞ்சிருச்சு அதுல நமக்கு சிரிப்பு வரும் அதுக்கு வந்து சார் லொகேஷன்ல வரும்போது உட்காரவே மாட்டார் சார் ஏன் சார் எனக்கு தெரியல இல்ல அவர் செட்டுக்கு வந்து உட்கார மாட்டாரு அவர் ஒரு முன்னாடி போட்டு நின்று ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஆளு ஆனா உட்காரவே மாட்டார் அது அவரு எனக்கு இதுதான் கம்ஃபர்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஐயோ சார் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேன் நான் அதான் சொல்ல வந்தேன் எப்படா நம்ம ஏதா ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுறதுக்கு டைம் கிடைக்கல இன்னும் கொஞ்சம் பேசுற விடுங்க ஃபர்தர் படங்கள்ல பேசுறோம் ஒரு மலையாள படத்துல போயிட்டா பேசிட வேண்டியதானே சார் இல்ல அவரை தமிழுக்கு போங்க நிறையா நீங்களும் போங்க சார் கண்டிப்பா என்ன இருக்கு தேங்க்யூ சார் வரணும் சார் இல்ல உண்மையாவே சார் வரல மலையாளத்துல வந்து மலையாளம் தமிழ் அப்படி என்னைக்குமே பிணைஞ்சுதான் இருக்கு பிக் பிரதர் ஸ்மால் பிரதர் தான் ஆக்சுவலா இப்போ வந்து இப்போ வந்து 4 ஸ்டேட்டு வந்து ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆயிடுச்சு தமிழ் கேரளா தெலுங்கு கர்நாடகா ஆல் சவுத் இந்தியா அந்த 4 ஸ்டேட்டும் இப்போ வந்து பேரியர் லைனே இல்லை இப்போ உண்மையாகவே சொல்கிறேன் மற்ற ஸ்டேட்டுக்காரங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா தமிழ் படத்தை தமிழாவே பார்க்குறாங்க மலையாளத்தில் தமிழ் படத்தை கர்நாடகத்தில் தமிழாவே பார்க்குறாங்க தெலுங்கு மட்டும் அப்படி பார்க்க மாட்டாங்க தெலுங்கு அந்த பழக்கம் இன்னும் இவங்க வந்து தமிழ் புரிஞ்சே பார்க்குறாங்க அது வந்து நம்ம ஒரு பெரிய நம்ம அதுக்கு வந்து we have to thank them கண்டிப்பாக ஏன்னா அந்த இப்போ வந்து நமக்கு இப்போ வருது இப்போ வந்து மஞ்சுமல் பாய் சிங் வருது பிரேம் வருது பிரேம்லாம் வருது முன்னாடி வந்து ஃபாசில் சார் டைரக்ட் பண்ண படம் வரும்பொழுது அது வந்து உண்மையாகவே அதெல்லாம் பெரிய லேர்னிங்கான படங்கள் வருஷம் 16 அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அந்த படங்கள் வரும்பொழுது தமிழில் ரீமேக் பண்ணுவாங்க இப்போ அப்படி இல்லை இப்போ தமிழ் படம் தமிழில் மலையாளத்தில் அப்படியே ஓடுது கர்நாடகாவில் அப்படியே ஓடுது கொஞ்சம் ரூரல் ஏரியாவுக்கு மட்டும் டப் பண்ணி போகுது அதனால் இப்போது கலந்துருச்சு இண்டஸ்ட்ரி 4 இண்டஸ்ட்ரி கலந்துருச்சு ஹிந்தி இப்போ நம்ம நெருங்கிருச்சு பட்டு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கலந்துருச்சு அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பேரியர் கொஞ்சம் சில படங்கள் போய் ரீச் ஆகுது சில